பீகார் மாநில தேர்தல். பாரதிய ஜனதா கட்சிக்கு உள்துறை கொடுத்த அறிக்கை என்ன? பீகாரில் வெற்றி பெறுவது அவ்வளவு எளிதல்ல, அதனால்தான் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு சம்மதித்திருக்கிறதா RSS பாஜக? மீண்டும் தன்னை தன்னிகரற்ற தலைவராக நிரூபித்திருக்கிறார் ராகுல் காந்தி. பல விவகாரங்கள்ல RSS பாஜக மோடி அமித்ஷாவை தன்னுடைய சிந்தனைகளுக்கு அடங்க வைத்திருக்கிறாரா ராகுல் காந்தி? பாரதிய ஜனதா கட்சியை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய மாநில கட்சி பீகார் தேர்தலுக்காக இவ்வளவு தூரம் இறங்க வேண்டியிருக்கிறதா என்று பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளாகவே புகச்சல். இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. பீகார் மாநில தேர்தல் இந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் டிசம்பருக்குள்ளாக, அக்டோபர் மாதத்திலிருந்து நவம்பருக்குள்ள அந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிரும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படியாவது இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று அமித்ஷா பாஜக கட்சிக்காரர்களுக்கு உத்தரவிட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் மீண்டும் தன்னை ஒரு தன்னிகரற்ற தலைவராக, ஒரு மாபெரும் எதிர்க்கட்சி தலைவராக, காங்கிரஸ் கட்சியின் அசைக்க முடியாத ஒரு ஆளுமையாக நிரூபித்திருக்கிறார். என்னதான் கடந்த 10 ஆண்டுகள்ல ஊடகத்தை கையில வச்சுக்கிட்டு மோடி தன்னை ஒரு தன்னிகரற்ற தலைவராக நிரூபித்துக் கொண்டிருந்தார் அப்படிங்கிறத தாண்டி அவர் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார் அப்படிங்கிறது சொல்றதுதான் அந்த வார்த்தை சரியான வார்த்தையாக இருக்கும். பல விஷயங்கள்ல தனிமைப்படுத்தப்பட்ட ராகுல் காந்தி திரும்ப RSS, பாஜக, மோடி, அமித்ஷா என ஒட்டுமொத்த பாஜக கும்பலையும் தன்னுடைய ரெக்வஸ்டுக்கு பணிய வைத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். பல விவகாரங்கள்ல ராகுல் காந்தி அந்த சாதனையை சாதித்து காட்டியிருக்கிறார். மீண்டும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற விவகாரத்தில் சாதித்து காட்டியிருக்கிறார். கிட்டத்தட்ட 9 விஷயங்கள்ல ராகுல் காந்தி வச்ச முன் அந்த கோரிக்கைக்கு பாஜக அடிபடிந்திருக்கிறது. அதை பத்தி முழுசா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இப்போ பீகார் மாநில தேர்தலில் பாஜகவுக்கு கடும் சிக்கல் உருவாகி இருக்கிறது. காரணம் என்னன்னா, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியே எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க செய்த அதே தவிர சட்டமன்ற தேர்தலையும் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக NDA கூட்டணி பீகார் மாநிலத்தில் படுதோல்வியை சந்திக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இதை தாண்டி நிச்சயமாக RSS அமைப்பும் பாஜகவும் களப்பணியை ஏற்கனவே முடிச்சிருப்பாங்க. பீகார் மாநிலத்தில் மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது, அது எந்த அளவுக்கு பாஜக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிற களப்பணி எல்லாத்தையுமே முடிச்சிருப்பாங்க. அதை வச்சுதான் இன்றைக்கு பாஜக சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய கட்சி, அந்த கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க எடுக்க போறோம்னு அறிவிச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் தமிழ்நாட்டில் திமுக முதற்கொண்டு, காங்கிரஸ் முதற்கொண்டு, விடுதலை சிறுத்தைகள், இங்க மட்டும் இல்ல அகிலேஷ் யாதவ்ல இருந்து பல மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிராந்திய கட்சிகள் அந்த வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது இந்திய கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னன்னு பாக்குறீங்கன்னா, இது பீகார் தேர்தலுக்காகவே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏன்னா நிதிஷ்குமார் இன்றைக்கு பாரதிய ஜனதா கூட்டணியோட இருக்கிறார். இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா அந்த காங்கிரஸ், அப்புறம் RJD, அப்புறம் இவர் JDU, இவங்க எல்லாம் கூட்டணியில இருந்தாங்க. அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து நடத்தி அதற்கான இடஒதுக்கீடு வரம்பையும் உயர்த்தி அவங்க அறிவிப்பே செஞ்சாங்க. இந்தியாவிலே முதன்முறையாக ஒரு மாநிலம் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அதை இம்ப்ளிமெண்டேஷனும் பண்ணி முடிச்சாங்க. அதுக்கு உச்சநீதிமன்றத்தில் தடையும் வந்தது. அது எதற்காக நிதிஷ்குமார் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகார் மாநிலத்தில் அந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு அதிகபட்சமாக மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு இருந்ததாகவும் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருந்தது. அரசியல்ல தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள அந்த விஷயத்தை அவர் செஞ்சாரு. ஆனா இன்றைக்கு பிஜேபியும் RSSம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியவங்க. அப்படி இருக்கிறப்ப நிதிஷ்குமார் பிஜேபியோட போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னா அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயமே மண்ணில் போட்டு புதைக்கப்படும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு அந்த மாநிலத்தில் RJDயினுடைய பிரச்சாரமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தின் மூலமாக அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அந்த ஆய்வின்படி வெளிவந்த தகவல்களை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுல உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருக்கிறதுனால எப்படியோ அது பாஜக மேலதான் விழும் அப்படிங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய ஒரு சென்டிமெண்டல் இதுவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடந்த ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா, மோடி டெல்லியில பிஜேபி வெற்றி பெற்ற உடனேயே பாஜக மற்றும் பாஜக கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய தலைவர்கள் மற்றும் முதல்வர்கள் அழைச்சு டெல்லியில ஒரு மீட்டிங் போடுறாரு. இப்ப இருந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில்
இனி எந்த தேர்தல்கள் நடந்தாலும் நாம் என்டிஏவாகவே போட்டியிடணும், என்டிஏவாக வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாரு. கடந்த 10 ஆண்டுகளில் என்டிஏ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாத மோடி அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு வராரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மோடி அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட பிம்பத்தையும் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பின்னடைவை சந்தித்திருக்கிறது, மிகப்பெரிய இரக்கத்தை சந்தித்திருக்கிறது. மக்கள் வந்து டயர்டாயிட்டாங்க. மோடியினுடைய பொய் பிரச்சாரத்தையும் பொய் வாக்குறுதிகளையும் இனிமேல் நம்ப தயாரா இல்லை அப்படிங்கிறதுக்கு அயோத்தியில உத்தரப்பிரதேசத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி என்ன மாதிரியான இடங்களை வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிறதே ஒரு சாட்சியாக சொல்லலாம். அது மட்டும் இல்ல, அவர்கள் பெரும்பான்மை பெறாமல் போனார்கள். அவர்கள் வெற்றி பெற்ற அந்த 240லையுமே பெரும்பான்மையான பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்கள் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு அதிர்ச்சிக்குரிய டேட்டாவாக பாஜக பார்க்குது. ஸோ எப்படியாவது பீகாரில் நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதற்காக தான் இப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை முழுமையாக நடத்தி முடிச்சு அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதற்கு ஆர்எஸ்எஸ் ஒத்துக்கொள்ளுமா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகத்திற்குரியது தான். இந்த இடத்துல தான் ராகுல் காந்தி தன்னை மீண்டும் ஒரு தன்னிகரற்ற தலைவராக நிரூபித்திருக்கிறார் அப்படின்னே சொல்லணும். கிட்டத்தட்ட 8லிருந்து 10 விஷயங்களுக்கு மேலாக இந்த பாஜக அரசை அடிபணிய வச்சிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். ஹி வாஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படின்ற விஷயத்தை இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை ஆய்வு செய்து பார்க்குறப்பையும் சொல்லணும்னா, இன்றைக்கு தான் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். ஆனால் இதற்கு முன்பாக வந்து ஒரு எம்பி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுவரைக்கும் அவர் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனலி அப்ரூவ்டு ஒரு பதவியில் ராகுல் காந்தி இருந்ததே இல்லை. ஒரு எம்பியாக இருந்திருக்கிறார், அமைச்சராக கூட இருந்ததில்லை. இன்றைக்கு கேபினெட் அந்தஸ்துக்கு நிகரானது எதிர்க்கட்சி தலைவர் பதவி. கடந்த ஒரு 2-3 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தே ஆகணும், நிச்சயமாக எடுத்தே ஆகணும். அதன் அடிப்படையில் விகிதாச்சார முறையிலேயோ இல்லை அதற்கான தகுந்த முறையில் வந்து இடஒதுக்கீடுகள் வந்து கொடுத்தாகணும், எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கு நியாயம் செய்யப்படணும் சொல்லிட்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் அவருடைய 2 யாத்திரைகள், பாரத் ஜோடோ நீதி யாத்திரையும் முதல் பாரத் ஜோடோ யாத்திரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்படுத்தினார். அன்றைக்கு பிரசாந்த் கிஷோர்ல இருந்து பல அறிவுஜீவிகள் சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, மக்கள் மத்தியில் எடுபடாது, ராகுல் காந்தி சும்மா உளர்றாரு அப்படின்னு ராகுல் காந்தியை பற்றி கேலி பேசின கும்பல் தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மோடியை பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் கொடுத்துருக்கிறாரு, சாதிவாரி கணக்கெடுப்புன்னு அடிச்சிட்டாரு, அப்படி இப்படி இப்போ அள்ளி விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ சமூக வலைதளங்களில் இந்த சங்கி கும்பல்கள் இதுக்கு முன்பாக சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக பேசின அனைத்து அந்த ஃபுட்டேஜ் சமூக வலைதள பதிவுகள் எல்லாமே இப்போ லைன்ல வந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ ராகுல் காந்தி ஒன்ஸ் அகைன் தன்னை வந்து நிரூபிச்சிருக்கிறாரு. மோடி, பாஜக, ஆர்எஸ்எஸ் ஒட்டுமொத்த கும்பலையும் அடிபணிய வைத்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா காஸ்ட் சென்சஸ்ல ராகுல் காந்தி தான் மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுக்க விழிப்புணர்வு பிரச்சாரத்தை கொண்டு வந்தாரு. பாஜகவுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்தாரு. ஸோ அந்த அழுத்தத்தின் மூலமாக இன்றைக்கு அவர்களே அடிபணிந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடை கொண்டு வந்தாங்க. அதுவுமே காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தது தான். அதுவுமே பார்த்தீங்கன்னா பெண்கள் மத்தியில் காங்கிரஸ் கட்சியினர் வந்து அதிகமாக செல்வாக்கு பெறுகிறார்கள், நம்மளும் அதை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்எஸ்எஸ் பல சித்தாந்தங்களுக்கு நேரெதிராக இருக்கக்கூடிய பல விஷயங்களை காங்கிரஸ் செய்து அப்படிங்கிறதுக்காகவே பாரதிய ஜனதா கட்சியும் செய்தது. ஸோ அந்த வகையில் இப்போ ராகுல் காந்தி கேஸ்ட் சென்சஸ் விஷயத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்திய கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த எலக்டரல் பாண்ட் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் அப்படின்னு சொன்னாங்க. உச்சநீதிமன்றமே சொல்லுச்சு அது வந்து ஒரு முறைகேடான விஷயம், அது வந்து ஒரு பெரிய ஸ்கேம் அப்படின்னு சொல்லுச்சு. அதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணி எந்த ஒரு ஊடகமும் மோடியையும் அமித்ஷாவையும் திட்டலை, அது மீடியா ட்ரையல்லாம் நடத்தலை. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இது மாதிரி ஆட்சியில் நடந்திருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் வெளிச்சம். அப்புறம் வந்து இந்த விவசாய சட்டங்களாக இருக்கட்டும், டிமானிட்டைசேஷனாக இருக்கட்டும், அன்எம்ப்ளாய்மெண்ட் குறித்த விஷயமாக இருக்கட்டும், ஜிஎஸ்டி விஷயமாக இருக்கட்டும், அதானி மொனாப்பலி அந்த கிரானிக் கேபிட்டலிசம் அந்த விவகாரமாக இருக்கட்டும், கோவிட் டைமில் மிஸ்மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு கேவலமான ஒரு நடைமுறையை பின்பற்றினாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் நெக்ஸஸ் இருக்கு, நம்ம அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த ஃபாரின் பாலிசியை வந்து ப்ராப்பராக மோடி இது ஹேண்டில் பண்ணணும், அதை கண்டுபிடிச்சு தடுக்கணும்னு சொன்னார். அதையும் மோடி அவர்கள் செய்யலை. இப்படி அனைத்து விஷயங்களிலும் முன்னெச்சரிக்கையாக பல விவகாரங்களில் ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்திருந்தோம். இந்த மோடி அரசாங்கம் அதை கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் மீண்டும் ஒரு தன்னிகரற்ற தலைவராக ராகுல் காந்தி தன்னை நிரூபித்திருக்கிறாரு. ஆனால் இது எல்லா விஷயத்திலையும் மோடி வந்து கோட்டை விட்டுருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பீகாருக்கு போய் மேடையில் பங்கேற்றுட்டு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாரு, ஆந்திராவுக்கு போய் மேடையில் பங்கேற்று சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாரு, கேரளாவுக்கு போய் மோடி மேடையில் பங்கேற்று சிரிச்சு
குறித்து பேசிட்டு இருக்கிறாரு. இந்த பஹல்காம் அட்டாக்ல இதுவரைக்கும் அந்த ஸ்பாட்டுக்கும் போகல. ஒரு பிரதமரா இவர் என்னதான் பண்றாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி சிறப்பாக செயல்படுகிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ தொடர்ந்து இதை குறித்து பேசலாம். இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.